ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோங்க. அது எல்லாமே உங்களால் தாங்க. உங்களோட சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது. அதுக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய நன்றி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் 10K சப்ஸ்கிரைபருக்காக தேங்க் பண்ணுறக்காக தான் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து நான் ஏற்கனவே பண்ண திங்ஸ் எல்லாமே இதில் காமிச்சிருக்கேன். பழைய துணியை வச்சு நம்ம எப்படி மேட் பண்ணலாம், பேக்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் தான் ஃபுல்லாக நான் இதில் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. நான் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுனால தான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். இல்லைன்னா ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். அப்படி விளையாட்டாக ஆரம்பித்ததா இந்த சேனலில் ரொம்ப கேஷுவலாக சும்மா பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறனால தான் பண்ணது. அவளுக்காக தான் ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ டைம் வந்து நான் சரி வேண்டாம், யூடியூப்பை ட்ராப் பண்ணிடலாம், நிறுத்திடலான்னு நான் நிறையா டைம் நினச்சிருக்கேன். அப்படி நினைக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து ஏறும். எங்கிருந்தோ ஏதோ ஒரு மூலையிலேருந்து யாரோ ஒருத்தங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போது நம்ம சேனலில் அவங்களுக்கு பிடிச்சி அதில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்களுக்கு பிடிச்சனால தானே பண்ணுறாங்க, அப்போயே நம்ம இதை கைவிடணும், பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் திரும்ப பண்ண ஆரம்பித்ததே. ஏன்னா கண்டிப்பாக நான் இதை இப்போது இந்த சேனலை வந்து நான் டெலீட் பண்ணியிருப்பேன், பண்ண வேணாம் நிறுத்தியிருப்பேன். சரி நமக்கு சப்ஸ்கிரைப் கவுண்ட் ஒவ்வொரு டைமும் ஏறும்போது தான் அப்படி முகம் தெரியாத எங்கேருந்தோ யாரோ ஒருத்தர் பண்ணுற அந்த ஒரு ஊக்குவிப்புனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இப்போ எப்படி நீங்கள் சப்போர்ட் தரீங்களோ அதே மாதிரி நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும். கண்டிப்பாக நான் தொடர்ந்து வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அதில் ஃபஸ்ட்டு பண்ணதான் பர்ஸ்லேயே பை வச்சு எப்படி தைக்கலாங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். நான் இதில் காமிக்கிற ஒவ்வொன்றுமே என்னோடய வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ஸு, மேட்ஸு தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா இருக்கும். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. எல்லா வீடியோஸும் இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியும் பார்க்கலாங்க. மோஸ்ட்லி வீட்டில் இருக்க பழைய துணி அப்புறம் அரிசி பையை வச்சு தான் நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக பழைய துணியை வச்சு நம்ம எப்படி ரியூஸ் பண்ணலாம், செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க திங்ஸை மட்டுமே வச்சு நம்ம எப்படி ரியூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் போட்டிருக்கேங்க. நீங்கள் இதெல்லாம் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். வீடியோ பார்த்து லைக் பண்ணுற, கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. கமெண்ட்டுன்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. நான் சேனல் ஆரம்பித்த கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா வியூஸ்லாம் அவ்வளோவா போகாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு த்ரெட் ஆர்கனைசர் பண்ணுறதுக்காக ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தம்ப்நெயில் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வைங்க அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வியூஸ் எனக்கு நிறையா வந்துச்சு. நான் அந்த கமெண்ட்லேயே அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிட்டேன். இப்போ திரும்ப இந்த வீடியோ மூலமாக திரும்ப நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் அதில் பாருங்கள் எங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த கமெண்ட் தான் அவங்க பண்ணது. இப்போ நான் ஏன் இந்த கமெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இதில் யூடியூபராக இருந்தீங்கன்னா நமக்கு நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்டும் வரும், நெகட்டிவ் கமெண்ட்டும் வரும். நீங்கள் அதில் பாசிட்டிவ்ஸ் மட்டுமே எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் கமெண்ட்டில் நீங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அதில் உங்களுக்கு தேவையான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறலாங்க. என்னமோ மில்லியன் கணக்காக சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ண மாதிரி பேசுகிறதா நினைக்காதீங்க. ஏன்னா அந்த 2 வருஷம் ஆக போது நான் சேனல் ஆரம்பித்து இதில் 10,000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணது எனக்கு ஒரு பெரிய விஷயந்தாங்க. நான் வந்து ஒரு மோட்டிவ்க்காக தான் சொல்கிறேங்க. யாராவது என்ன மாதிரி சேனலை வந்து வேண்டாம் நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டுகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் நல்ல எஃபர்ட் போடுங்க. ஆனால் அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் தயவு செஞ்சு கிவ் அப் மட்டும் ஆகிடாதீங்க. என்னோடய சக்ஸஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்கள் தான். எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கணும். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் நிறையா போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.